ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீமிங் ஆஃப் ஃப்ரீக்கிங் ஃபேரி டேல் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீன் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, ஹீரோயினியை கிட்னாப் பண்ணவங்கள ஹீரோ அடித்து போட்டு ஹீரோயினியை ஹக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஹீரோ ஹீரோயினியை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினி சொல்கிறா, இங்கே பாரு என் கையில் இருக்கிற கட்டை அவுத்தோடு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. அவனுமே சரின்னு சொல்லிட்டு கையில் இருக்க கட்டெல்லாம் அவுத்து விட்றான். அடுத்த சீனில் அந்த 2 கிட்னாப்பர்ஸையும் ஹீரோயினி பிடிச்சி கட்டி போட்டுறா. அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்கா. ஏம்மா எங்களை கட்டி போடுறது தான் போடுற, எப்படியா போடணும், எனக்கு ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்குது பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இல்லை நான்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி இன்னொருத்தன்னு சொல்கிறான். இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அவங்க ஹீரோவை பார்த்துட்டு, மாப்பிள்ளை சார் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்கள் ஃபியான்சி அழுகிறனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம், ப்ளீஸ் போலீஸெல்லாம் கூப்பிடாதீங்க வைக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி இன்னொருத்தன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணோடு சேர்ந்துட்டு அவளை சீட் பண்ணல, அதனால தான் நாங்கள் கூப்பிட்டு சும்மா ஒரு 2 தட்டு தட்டிட்டு விடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன அசிங்கமாக இருக்கேன்ட்டு ஹீரோயினி ஹீரோவை பார்த்து கேட்குறா. அப்போ அவன் இல்லைன்ற மாதிரி மண்டையாடுறான். அப்புறம் நீ அந்த பொண்ணை சீட் பண்ணியா என்னோட சேர்ந்து அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லைன்ற மாதிரி மண்டையாடுறான். இவனுங்க 2 பேரும் ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினி ஒன்று சொல்கிறா, சரி நான் போலீஸ்லாம் கூப்பிடல, ஆனால் நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருங்க, நான் என்னோடய ரிவெஞ்ச் என்னன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிம்மர் இருக்குல்ல அதை எடுத்து இவங்க 2 பேரோட ஐப்ரோஸையும் ஷேவ் பண்ணி விட்டுறா. அது ஷேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறா. எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் இதை காமிச்சு உங்கள் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே போகிறாங்க. அப்படி இவங்க வெளியே வரும்போது ஹீரோ ஹீரோயினி பார்த்து கேட்குறான், நீ ஓகேவா, நீ பயந்துட்டேன்னு எனக்கு தெரியும், இப்போ ரிலாக்ஸாக இரு, நான் தான் இருக்கேன்லன்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயின் ஹீரோ போட்டு அடிக்கிறான், எல்லாமே உன்னால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ஆமாம் என்னால் தான் வந்துச்சு, சாரி, ஆனால் நீ ஏன் இப்படி அடிக்கிற, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மறுபடியும் ஹீரோயின் அழுதுட்டு ஹீரோ போட்டு அடிக்கிறா. அப்படியே 2 பேரும் காரில் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி இவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது ஹீரோ மறுபடியும் சாரி கேட்குறான். சாரி என்னால் தான் அப்படி ஆச்சுன்னும் போது, இல்லை உன்னால் மட்டும் இல்லை என்னால் தான் அப்படி ஆயிடுச்சு, நானும் சாரின்ற மாதிரி சொல்கிறா. நான் இருக்கிற இடத்த எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு ஹீரோயினி கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், சின்ன வயசில் என்னையுமே இந்த மாதிரி கடத்தியிருக்காங்க, அதுக்கு என்னோடய மெய்டும் ஹெல்ப் இருந்திருக்காங்க, நான் எந்த உமனை ரொம்ப லவ் பண்ணினோ ரொம்ப நம்பினேனோ அவங்களே என்னை கடைசியில் ஏமாற்றிட்டாங்க, இந்த கொடை மட்டும் அப்போ இல்லைன்னா என்னால் தப்பிச்சிருக்க முடியாது, இந்த கொடையால் தான் நான் தப்பிச்சேன், நீயும் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்க, அது உனக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் இன்றைக்கி இந்த கொடையும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, பட் உண்மையிலே இதுவோ இல்லை என் பெப்பர் ஸ்ப்ரேவோ ஹெல்ப் பண்ணலை, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டாக சொல்லிட்டு வரா. இப்போ ஹீரோயினோட வீடும் வந்துச்சு. ஹீரோ அவளை இறக்கி விட்டுடுறான். சரி வீட்டுக்கு பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினையும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறா. அப்போ ஹீரோ ஹீரோயினியை கூப்பிட்றான். கூப்பிட்டதுமே ஹீரோயின் என்னன்னு கேட்குறா. பட் இவனுக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுது, பட் அவனால் சொல்ல முடியல. ஒன்றும் இல்லை நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு டக்குன்னு காரில் ஏறிக்கிறான். காரில் ஏறிட்டு எனக்கு ஏன் ஹீரோயினி மேலே இருக்கிற லவ் அதிகமாகிக்கிட்டே போகுது, அவள் உண்மையிலே நல்லவளா, அவளை நம்பலாமா, அவளை நம்பி நான் என்னோடய லவ்வை சொல்லலாமான்ட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே ரேடியோவை ப்ளே பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். இந்த பக்கம் ஹீரோயினி இப்போ நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இன்றைக்கி ஹீரோ பண்ணது எல்லாத்தையும் பார்த்தா அவனுக்கு உண்மையிலே என் மேலே லவ் இருக்கும் போலையே, அதையே அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஒருவேளை நான் ஏழையாக இருக்கிற ரீசன்னால அவன் என்னை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கானோ, கடவுளை இப்படி மட்டும் இருந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டே அவள் வீட்டுக்கு போகிறா. ஹீரோயினுமே வீட்டுக்குள்ளே வந்துடுறா. வீட்டுக்குள்ளே பார்த்தா எல்லாருமே இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கவும், அப்போ டம்ப்ளிங் சொல்கிறா, அந்த டாக்டர் பையன் உனக்கு காசு கொடுத்தானன்ற மாதிரி கேட்கவும், ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறன்ற மாதிரி கேட்கவும், அந்த டாக்டர் பையன்ட்டு நீ காசை வாங்கிட்டு உங்கள் அக்காவை வித்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறா.
நான் அன்றைக்கி அவனை வேறு பொண்ணு கூட பார்த்தேன். அவன் சும்மா பேருக்கு ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிவிட்டு ஏமாத்தலான்னு நினச்சிருக்கான். நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்கு போயிடுறா. நீ எங்களை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தையாக பார்த்துருந்தானே இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு டம்ப்ளிங் சொல்கிறா. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறா, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன உன் குடும்பத்தில் ஒருத்தையாக நினச்சி பார்த்திக்க, எப்போ பார்த்தாலும் என்னை போட்டுட்டு புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு இவங்க 2 பேருமே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லிட்டு டம்ப்ளிங் சொல்கிறா. அதுக்கு உடனே ஹீரோயினி வந்துட்டு, நான் மன்னிப்பு கேட்குறேன், எல்லாத்துக்குமே கேட்குறேன், உங்கள் குடும்பத்தில் சேர்ந்ததுக்கு, நான் பிறந்ததுக்கு, நான் இப்படி ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கு எல்லாருக்குமே நான் சேர்த்து சாரி சொல்கிறேன்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறா. அப்போ வந்துட்டு அந்த ஸ்டெப் மாம் சொல்கிறா, உன்னை தப்பாக வளர்த்துட்டேன் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே வந்துட்டு ஹீரோயினையும், ஆமாம் நீங்கள் என்னை இப்படி தான் வளர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டக்குன்னு டம்ப்ளிங் வந்துட்டு அடிச்சு போடுறா. நாங்கள் உன்னை நல்ல விதமாக தான் வளர்த்துருக்கோம், நீ தான் இப்படி ஆகிட்ட, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போ வந்துட்டு அந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு இவளை வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறா. இப்போ அடுத்த சீனில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபியான்சி வீட்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு அவளை கூப்பிட்டு, நீ தான் ஹீரோயினை கடத்த சொன்னியான்ற மாதிரி கேட்கவும் அவளும் ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம் நான் இனிமேல் வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணானா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன், என் மேலே இருக்கிற பாசத்தில் என்னோடய மாமா அப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், இன்னொரு தடவை நீ அவளை ஏதாவது பண்ணணும்னு பார்த்தனா நான் உன் கூட இருக்கிற எல்லா கான்ட்ராக்டுமே முடிச்சு விட்டுருவேன், அப்போ நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின், இனிமேல் அந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, ஸோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவளோட பெட்டி படுக்கைலாம் தூக்கிட்டு ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ அவளுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் புலம்பிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கா. இந்த கேப்பில் ஹீரோவோட ஃபியான்சியை தான் காட்டுறாங்க. அவள் உட்காந்து ஃப்ளவர் பாட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவளோட 2 அங்கிள்ஸ் வந்துட்டு அவளுக்கு தெரியாமல் எப்படியாவது போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறைஞ்சு போகிறாங்க. பட் இவன் வந்துட்டு அதை பார்த்துட்டு 2 பேருமே கூப்பிட்றா. 2 பேர் ஐப்ரோஸையும் வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க. இன்னும் அவங்க 2 பேரோட ஐப்ரோஸும் கார்ட்டூனில் வர்றது மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவங்க 2 பேரும் ஆன்சரே பண்ணல. நான் உங்களை ப்ரெட்டு தானே வாங்கிட்டு சொன்னேன், எதுக்கு தேவைலாம் போய் ஹீரோயினி கடத்துறீங்க, நான் சொல்லாமல் எதையுமே பண்ணாதீங்க, ப்ரெட்டு எங்கன்ற மாதிரி கேட்கும். அவங்க வந்துட்டு ஒரு ப்ரெட் எடுத்து கொடுக்குறாங்க. இது நான் கேட்ட பிராண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த கேப்பில் எஸ்கேப் பண்ணிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கா. அவளோட ஸ்டெப் மாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளும் அவங்க அப்பாவும் இந்த தகர வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு சரி நம்ம உள்ளே போய் தூங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் தூங்குறா. பட் அங்கே இருக்கிற குளிர்னால அவளுக்கு தூங்கவே முடியல. இப்படியே டைம் காலைல 5 மணிக்கிட்ட ஆயிடுது. ஸோ எப்படி நம்ம இப்படிலாம் தூங்காமல் இருந்தோம்னா வேலைக்கு போகிறது, சரின்னு சொல்லிட்டு மூஞ்சி கல்லாம் மிஞ்சி டேப்பை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தா தண்ணி கூட வரல. உடனே வந்துட்டு பேசாமல் லீவை போட்டுடலாமா இந்த மாதிரி யோசிக்கவும், இல்லை நம்மளுக்கு இருக்கிறதே இந்த வேலை ஒன்று தான், இதையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது கிளம்பணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்கா. இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கராத்தே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லா எம்ப்ளாயீஸையும் கூப்பிட்டு நிற்க வச்சுருக்கான். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே நான் செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு லேடி கேட்குறாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லையே சார் அப்படின்ற மாதிரி கேட்குவோம். அதுக்கு ஹீரோ சொல்கிறோம், இங்கே பாருங்கள் இப்போல்லாம் கொலை கடத்தல் எல்லாமே அதிகமாகிடுச்சு, ஸோ நம்ம தான் பார்த்து இருந்துக்கிறணும், ஸோ எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோயினியை காணான்ற மாதிரி கேட்குறான். அப்போ வந்து அந்த மேனேஜர் பையன் சொல்கிறான், அவள் வரதுக்கு கொஞ்சம் 1/2 மணி நேரம் லேட் ஆகும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி வாங்க நம்மளோட ட்ரைனிங் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் விழுந்தடிச்சு ஓடியாந்துட்டுருக்கா. உள்ளே வந்ததுமே சாரி சார் நான் இன்றைக்கி லேட்டாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இங்கே இருக்க மற்றவங்களையும் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு அடி வாங்கி கீழே படுத்து கிடக்குறானுங்க ரொம்ப டயர்டாக. நீ ஏன் லேட்டுன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறான், நாங்கள் வீடு மாறிட்டோம், அதனால தான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எங்கள் வீடு ஆஃபீஸோடு ரொம்ப தள்ளி இருக்குது, அதனால தான் எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோ கேட்குறான், ஏன்னா நேற்று நைட்டு தான் நான் உன்னை இறக்கி விட்டேன், அதுக்குள்ளே எப்படி நீங்கள் வீடு மாறுவீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கும். இல்லை நாங்கள் மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அடுத்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் டக்குன்னு வந்துட்டு அவள் பேச்சு மாற்றிடுறா.
ஆமாம் நீ என்ன காமெடியாக ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், இது என்ன உனக்கு பார்க்க காமெடியாக இருக்கா, இதுதான் கராத்தே ட்ரெஸ், நான் எல்லாருக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், வா நீயும் வந்து கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது நடந்த விஷயத்த வச்சு தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கவும், ஆமாம் என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேஃபாக இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் சொல்கிறா, நீயா நான் பார்த்துருவோமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்க, ஹீரோவும் சரி வா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் மாறிக்கிறா. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், நான் தான் பொண்ணு, நீ தான் வந்துட்டு என்னை கடத்த பார்க்குற, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோயினும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா, இருடி என்னையா கன்ஃபியூஸ் பண்ணுற, லவ் பண்ணுறியா இல்லையான்னு நான் எத்தனை வாட்டி குழம்பி இருக்கேன் தெரியுமா, அதுக்கெல்லாம் உனக்கு இன்னைக்கு தாண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ணணுன்ற மாதிரி ஹீரோகிட்ட கேட்குறேன். அப்போ வந்துட்டு நீ வந்து என்னை ஹக் பண்ணு, ஸோ அப்போ பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி சரின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறா. ஹக் பண்ணும்போது ரெண்டு பேருமே ரொம்பவே ஷை ஆகிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு எதிர்பாராத நேரத்தில் வந்துட்டு ஹீரோ டக்குன்னு அவளை வந்து அடித்து கீழே தள்ளி விட்டுறான். உடனே ஹீரோயினி ரொம்பவே வழியில் வந்துட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ உனக்கு இது ஈஸியாக இருக்குன்னு தான் நினச்சேன், பட் நீ வந்து என்ன இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். சரி வா இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், இப்போ நான் பொண்ணு, நீ தான் நான் வந்துட்டு கடத்த பார்க்குற பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அடித்து கீழே தள்ளி விட்டுட்ருக்காங்க. அப்படி தள்ளிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், இங்கே வந்து பிடி, நான் அப்படி பிடிக்கும்போது எப்படி அடிக்கணும்னு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஒரு சைடு முதுகை மட்டும் காட்டுறான். ஹீரோயின் வந்துட்டு இங்கேயான்னு சொல்லிட்டு அவனோட முதுகை தொடுறா. அது ஒரு மாதிரி சாஃப்டாக ஹார்டாக நல்லா இருக்குது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல் அவனோட முதுகை போட்டு தேய்ச்சி பார்த்துட்ருக்கா. அப்படி தேய்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா அந்த ஹாங் பையன் உடனே டக்குன்னு ஹீரோயின் எடுத்து விளைவிக்கிறா. எங்கள் விஷயத்தில் நீ மூக்க நுழைக்காத, எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த ஹாங் பையன் சொல்கிறான், நான் ஒன்றும் ஒன்றா பார்க்கறதுக்காக வரல, நான் ஹீரோயினியை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கிட்ட போயிட்டு, இது நம்ம ஸ்டோரியில் ரொம்ப ஜாலியாக இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்துட்டு ஹீரோயின் யோசிச்சு பார்க்குற, என்னது ஜாலியாக இருந்தம்மா, இவனுக்கு என்ன மர கலண்டுருச்சா, நீ எங்கடா ஜாலியாக இருந்தன்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த ஹாங் பையன் சொல்கிறான், சரி வா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக போய் பேசுவோமான்னு சொல்லிட்டு அந்த காஃபிடேரியாவுக்கு கூப்பிட்டு போகிறான். ஹீரோயினி சரி குரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வணக்கம் வச்சுட்டு போகிறான். ஹீரோவுக்கு அந்த ஹாங் பையனை பார்த்தோன்னே அடிக்கணும் போல் வருது. ஸோ டக்குன்னு காற்றுலேயே சண்டை போடுற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஹாங் பையன் சொல்லிட்டு இருக்கான், நேற்று அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு உன் கூட இனிமேல் என்னோடய பயணத்தை தொடரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு என்ன மர கலண்டுருச்சா, நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு நல்ல குடும்பத்துலேருந்து பொண்ணு கிடைப்பா, அவளை போய் டேட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வந்துட்டு இவன் சொல்கிறான், இல்லை உன்ன மாதிரிலாம் யாருமே என்னை கவனிச்சிக்கிட்டது இல்லை, ஸோ எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறேன், இங்கே பாரு உன் சீக்கிரட்லாம் நான் ஒன்றும் யார்ட்டும் சொல்லிட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா பொண்ணுங்க இருக்காங்க, உன்னை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ நீ அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்துட்டு இவன் சொல்கிறான், இல்லை எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் ஒன்றை மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் ஹீரோயின் சொல்கிறான், என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், அதனால் நீ ஏன் மூவ் ஆன் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், என்னால் உன்னை லவ் பண்ண முடியும்ட்டு, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறான். ஹீரோனிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஷாக்காக இருக்கா. நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எடுத்துகிட்டு வந்து அவன் முன்னாடி வைக்கிறான். அது வந்து என்னென்னா கூட என்னோடய ஸ்டோரியை நீ வந்துட்டு ஆனிமி மாதிரி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரிலாம் ட்ரா பண்ண சொல்லியிருப்பான்ல, அந்த புக்கு தான். அந்த புக்கை அவட்ட கொடுத்ததுமே ஹாங் பையன் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி லவ்லியாக சிரிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ மூளை குழம்பி போய் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்ருக்கான். அவன் எதுக்கு அவளை கூப்பிட்டு போயிருப்பான், என்ன பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறான். அந்த இமேஜினில் வந்துட்டு ஹீரோயினையும் அந்த ஹாங் பையனும் கொஞ்சம் க்ளோஸாக போகிற மாதிரி இருக்குது. உடனே வந்துட்டு இல்லை அப்படிலாம் நடக்கக்கூடாது, இது எல்லாமே என்னால் தான் சே அப்படின்னு சொல்லிட்டு தரையை போட்டு அடிச்சுக்கிட்டே அழுதுட்ருக்கான் குழந்த மாதிரி. ஹீரோயின் டேபிளை தொடச்சிட்ருக்கா. அப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ நம்ம மேலே லவ் வச்சுருக்கான், பட் அதை காட்டிக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த ஹாங் பையன் லவ் பண்ணுறேன்னு தெளிவாக சொல்கிறான், பட் என்னால் அவனை நம்ப முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கா. அந்த நேரம் பார்த்து ஹீரோ அங்கே வரான்.
ஆமாம், எதுக்கு நீ இப்போ என்ன அடிச்ச? நான் உன்னை வந்து அடிக்கிற மாதிரி ஆக்ட் தானே பண்ண சொன்னேன், அதுக்கு நீ இப்படியே அடிப்பா? எங்கள் பாரு என் கழுத்தை சுலுக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அதுக்கு அவன் வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி டாய்லெட் பேப்பரை சுற்றிட்டு என் பக்கத்தில் வந்தால் நான் உண்மையிலே உன் கழுத்தை உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓ, இப்போல்லாம் என்னை மிரட்டவே ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் அந்த ஹாங்கிட்ட வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறா, நான் ஏன் அப்படி பண்ணணும், அவன் ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோ கேட்குறான், அப்படி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு இப்போ அவன் ப்ரீஷியஸாக தெரியுறான் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினி சொல்கிறா, அவன் என்னை வெளியே கூப்பிட்ருக்கான், அவன் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதை அப்படியே என்கிட்ட டைரெக்டாக சொல்லிடுறான், அவன் தான் உண்மையான ஆம்பளை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு உடனே ஹீரோ வந்துட்டு, என்னது உண்மையான ஆம்பளையா? இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட தான் பார்த்து இருந்துக்கணும், அவங்க ஒரு நேரம் என்ன பேசுவாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினி, எனக்கும் அதான் தோணுது, ஏன்னா நான் ஒன்றும் அந்த சிண்ட்ரெல்லா மாதிரி பிரின்சஸ் கிடையாது, நார்மல் பொண்ணு தான், என்னை எப்படி லவ் பண்ணான், அதுவும் என்னோடய ரேஞ்சு குவாலிட்டி எதுவுமே அவன் செக் பண்ணாமல் அதை என்னை லவ் பண்ணுறேன்றான், அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு, ஆமாம் ஆமாம் அப்படி தான், நீ அவனை நம்பாத அந்த மாதிரிலாம் சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோயினி கேட்குறா, ஆமாம் நீ எப்படி, நீலாம் ஹை கிளாஸ் லோ கிளாஸ்லாம் பார்ப்பியான்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறேன், நான்லாம் அப்படிலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா, சரி, நான் உனக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், அதில் நீ பாஸ் ஆகிட்டேன்னா நீ சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லவும் ஹீரோவும் சரி வா டெஸ்ட் வை, என்ன டெஸ்ட்டுன்ற மாதிரி கேட்கவும், நீ என்னோடய வீட்டில் தூங்கணும், அதுதான் இன்றைக்கி உனக்கான டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா. ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினியும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, நான் என்ன லூஸா, எதுக்கு இவனை போய் என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன், ஐயோ ஹீரோ நீ இது தேவையில்லாத வேலை உனக்கு அப்படின்ற மாதிரி அவள் திட்டுறா. இங்கிட்ட ஹீரோவோட மனசுக்குள்ளே, டே நீ என்ன லூஸா, அவள் கூப்பிட்டான்னு உடனே சரின்ட்ட, எப்படா நீ இப்படி யோசிக்கிற அப்படின்ற மாதிரி இவனும் அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ 2 பேருமே ஹீரோயினியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னடி வீடு இது, இந்த வீடை பார்க்கவே அனிமல்ஸ் தங்குற மாதிரி இருக்குது, காமெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்ருக்கான். இப்போ அங்கே இருக்கிற செவத்தில் பார்த்தா ஹீரோயினி சின்ன பிள்ளையில வளரும் போது அவங்க அப்பா மெஷர் பண்ணி வச்சுருப்பாரு போல், அந்த மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு, நீ சின்ன வயசில் எவ்வளோ குட்டியாக தான் இருந்தியா, நீ இப்போயும் அந்த சைஸில் இருந்தேன்னு வச்சுக்கேன் நறுக்குன்னு கொட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்ருக்கான். ஒரு டைம் கூட நீ சீரியஸாகவே இருக்க மாட்டியா ஹீரோ அப்படின்னு ஹீரோயினி கேட்குறா. அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொன்னால், சரிவா என்னோடய காரில் சாப்பாடு இருக்குது, நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 2 பேரும் வெளியே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினி சொல்கிறா, சின்ன வயசில் நானும் எங்கள் அப்பாவும் இப்படி தான் உட்காந்து சாப்பிடுவோம், எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. அதுக்கு ஹீரோ கேட்குறான், இப்போ உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்ற மாதிரி கேட்கவும், இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். அப்போ வந்துட்டு ஹீரோ கேட்குறேன், அதனால தான் உங்கள் ஸ்டெப் மாம் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களான்ற மாதிரி கேட்கவும், இல்லை எங்கள் ஸ்டெப் மாம்லாம் ஒன்றும் அனுப்பிச்சுடல, நானாக தான் சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன், நான் ரொம்ப கெட்ட பொண்ணு, நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அவளுக்கு அவளே திட்டிகிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், இப்போ எதுக்கு நீ நீயே திட்டிகிட்டு இருக்க, முதல் இந்த லென்ஸ் எடுன்னு சொல்லிட்டு அவள் கண்ணில் இருந்த லென்ஸை எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணி காட்டுறான். அப்போ வந்துட்டு சொல்கிறான், இப்போ பாரு நான் உன் கண்ணில் இருந்த லென்ஸை எடுத்துட்டேன், இப்போ நீ வந்துட்டு உன்னோட செல்ஃபை லவ் பண்ணு, அதை நல்ல விதமாக பாரு, உன்னை நீயே திட்டிக்காத, உன்னையும் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயினி வந்துட்டு கண் கலங்கிட்டே இருப்பா. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்லுவான், என்ன அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்கும், நீ தான் என்ன சின்ன குழந்தைன்னு சொல்லி இப்போ அழுக வச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நீ வாட்டுக்கு நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஆமாம் நீ என்னை பற்றிலாம் கவலைப்படாத, நான் வாட்டுக்கு என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், ஆமாம்மா நீ தான் உன் லைஃப்பை பார்த்துக்கணும், நானும் என்னோடய லைஃப்பை வாழணும்ல அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினி வந்துட்டு அடிச்சு போடுறா, ஏன் நீ அடிக்கிற, எனக்கு வலிக்குது அப்படின்னு இருக்கும்போது ஹீரோவோட ஃபியான்சி கால் பண்ணுறான். டக்குன்னு அந்த ஃபோனை கவுத்துச்சுறான். என்னோட நல்ல மூடை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அகெயின் 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா டம்ப்ளிங்கையும் டாக்டரையும் தான் கட்டுறாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி தான் ஒரு ஆளை வந்து ரீசனோடு அடிக்க போகிறேன், நான் பாக்ஸிங்கை விட்டதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அடிக்க போகிறேன், நான் ரொம்ப குஷியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டம்ப்ளிங் சொல்லிகிட்ருக்கா. அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், இல்லை என்னை விட்டு நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ நீ டாக்டரில், ஸோ உனக்கு அந்தளவுக்கு அடிப்படாத மாதிரி நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலேயே ஒரு அடி அடிக்கிறா. அடிச்சுட்டு சொல்கிறா, ஒரு பீஃபை வாங்கி கொடுத்துட்டு எங்களை ஏமாற்ற பார்த்துருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை நான் ஒன்றும் அந்த இதை வாங்கி தரல, ஹீரோயின் தான் வாங்கி கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிறா அப்படின்னும்போது அப்போ தான் சொல்கிறான், நான் வந்து அவளை வந்துட்டு எனக்கு பாஸாக இருக்க சொன்னேன், அவள் தான் இந்த மருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தா, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லவும்,
சரி சரி அவட்டும் உன் பணத்தை கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவ கிளம்புறா. அப்போ வந்துட்டு என்ன போயிட்டீங்க இந்த மாதிரி கூப்பிட்டு கேட்குறான். அப்போ வந்துட்டு அவன் நெத்தியில் கை வச்சு பார்க்குறான். அவனுக்கு அனல் அடிக்குது. உடனே அவன் சொல்கிறா, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஹீரோ ஹீரோயினுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு இருக்கும்போது ரொம்பவே குளிருது. அதனால அவங்க 2 பேரால் தூங்க முடியல. ஹீரோ நடுங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு நீ கொஞ்சமாக தான் ஏழையாக இருப்பேன்னு நினச்சேன், நீ ரொம்ப மோசமாக இருக்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கான். சரி நீங்கள் வேணால் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை நானும் இங்கே தான் இருப்பேன், நான் என்னோடய வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி அப்போ இந்த பிளாங்கெட்லேயாவது உட்காருங்க, இல்லாட்டினா உறைஞ்சி போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ வேணால் என் வீட்டுக்கு போ, நான் இங்கே இருக்கேன், நீ போய் அங்கே நிம்மதியாக தூங்குன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ நீ இல்லை நான் போகல, நீங்கள் வேணால் போங்கன்ற மாதிரி சொல்லுவோம். 2 பேருக்குமே ஒரு வார்னிங் நோட்டீஸ் வருது. என்னன்னு பார்த்தா இங்கே ரொம்ப பனிப்பொழிய போகுது, ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கன்ற மாதிரி வருது. உடனே ஹீரோயின் வந்துட்டு போக சொல்கிறா. அவன் வந்துட்டு இல்லை நான் போக மாட்டேன்ற மாதிரி சொல்லவும், நீங்கள் எப்படியே இருந்தீங்கன்னா பனியில் உறைஞ்சி போய் செத்து போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ அதை நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்ததுமே இல்லை வா நம்ம 2 பேருமே போவோம்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அவனோட வீட்டை பார்த்ததுமே ஹீரோயின் வாயை பொழந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறான், இப்போ நீ என்ன பண்ண போகிறன்ற மாதிரி கேட்கவும், சார் நான் போய் குளிச்சுட்டு வரேன், ஏன்னா நான் காலையில் குளிக்காமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ சீன்ற மாதிரி பார்க்குறான். இப்போ வந்துட்டு ஹீரோயினி குளிச்சிட்ருக்கா. ஹெவன்டா ஹெவன், எனக்கெல்லாம் எப்படி கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷத்தில் எல்லா பாட்டுமே டான்ஸ் ஆடுதேன்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக இருக்கா. அப்போ வந்துட்டு அந்த தண்ணி ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிடுது போல். இது வந்துட்டு அட்வான்ஸ் மாடல் தானே, ஸோ நம்ம பேசினாலே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்ட்டு உடனே கை தட்டி தண்ணியை ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறா. பட் அங்கே எதுவுமே நடக்கலை. ஐயோ இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்றா. இவன் வந்துட்டு என்ன பார்த்தான்னு தெரியல. உடனே வந்துட்டு அவன் கண்ணை மூடிக்கிட்டு உள்ளே வரான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் சொல்ல, சாரி நீ பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்க வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தள்ளுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மானிட்டரில் போய் ஸ்டாப் பண்ணுறான் தண்ணியை. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஹீரோயின் சொல்ல, அன்றைக்கி நம்ம படத்தில் நடித்தாலும் இந்த சீனை காட்ட தான் போகிறாங்க, எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக போயிடுறான். 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஹீரோ வந்துட்டு ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகிறான். ஹீரோயினி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மேலே விழுந்துடுறான். அப்போ தெரியாமல் 2 பேர் எதார்த்தமாக கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ண உடனே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன நினச்சோன்னு தெரில, இழுத்து அவளை ரொம்பவே டீப்பாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ தான் தெரியுது ஹீரோ இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்கான். உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவனை கூப்பிட்றா, என்னாச்சு நீங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஹீரோ வந்துட்டு எந்திரி எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது பின்னாடி வலிக்குதுடி எந்திரிடி அப்படின்ற மாதிரி சொல்லவும் 2 பேரும் எந்திரிச்சிடுறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க லூசாடா நீன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனை கூல் பண்ணிக்கிறான். லைக் கோமாளி படத்தில் வர ஜெயம் ரவி மாதிரி பண்ணிகிட்ருக்கிறான். அப்போன்னு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. அது வேறு யாரும் இல்லை, டம்ப்ளிங் தான். அவள் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு, இப்போ நாங்கள் மிட் நைட்டில் வந்துட்டு மீட் சாப்பிட போகிறோம், உனக்கு வேணும்னா டக்குன்னு வீட்டுக்கு வா, நீ வரலன்னு வச்சுக்கேன் எல்லாம் காலி ஆயிருன்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சிடுறா. அப்போ வந்துட்டு ஹீரோ பின்னாடி இந்த இருக்கும், இந்நேரத்தில் யார் கூட பேசியிருக்கா, ஒருவேளை அந்த ஹாங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினியோட வீட்டில் வந்துட்டு மீட் சமைச்சிட்டு இருக்கா அந்த டம்ப்ளிங். அப்போ வந்துட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி சேடாக இருக்கா. அந்த மீட் எடுத்து அவங்களுக்கு கூட்ட போகிறா. அப்போ வந்துட்டு அவங்க ஸ்டெப் மாம் சொன்னாங்க, இல்லை ஹீரோயினி சாப்பிடாமல் இருப்பா, நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் ஹீரோயினி வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த ஸ்டெப் மாமுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. உடனே வந்துட்டு இல்லை நான் போய் கிம்ச்சி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போகிறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு கேட்குறேன், என்ன ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஹீரோயின் சொல்கிறா, நான் போகணும், இன்றைக்கி நீங்கள் பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ, பட் நான் இப்போ போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு அந்த ஹாங் பையன் வீட்டுக்கு போகிறான்னு நினச்சிக்கிட்டு உடனே அவளோட அந்த வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். அதில் அந்த ரோப்பு கலண்டுறது. இல்லை நீ இங்கேருந்து போயிடக்கூடாது, நீ என் கூடவே இருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்த எபிசோடில் பார்ப்போம். லவ் யூ, பாய்.